ஹலோ எவ்ரிவன். வாட்ஸ்அப்பில் ஜாயின் ஆன உடனே ஹாய் ப்ரோ, குட் மார்னிங், ஹலோ என்று அனுப்புறீங்க. ரொம்ப நன்றி. ஜாக்பாட் லவ்ஸ் தேவைக்கு ஹவு டு ஜாயின் வாட்ஸ்அப் இந்த வீடியோவை பாருங்க. இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி ஃபீச்சருக்கு நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும், பேங்க் நிஃப்டி ஃபீச்சருக்கு பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் லவ்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபீச்சர் 5 நிமிடம் கேண்டில்ஸ். நிஃப்டி ஃபீச்சருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்ட பர்ஃபெக்டாக ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிப்போம். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 137 பாயிண்ட். இந்த 137 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டே ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. இந்த பை கேண்டில் செட்டப் ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. இந்த பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 193 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். ஆப்ஷன் பண்றவங்க பை சைடு போகும்போது கால் ஆப்ஷனும், செல் சைடு போகும்போது புட் ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். அடுத்தது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி உடைய கால் ஆப்ஷன். நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்ட பர்ஃபெக்டா ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. கேண்டில்ஸ் ஹை தாண்டி பை சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, தேர்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆனதுன்னு பார்ப்போம். பை சைடு ரீச் ஆன பாயிண்ட் 217 பாயிண்ட். இந்த 217 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி உடைய புட் ஆப்ஷன். நிஃப்டி புட் ஆப்ஷனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டே பர்ஃபெக்டா ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, தேர்ட் டார்கெட் கேண்டில்ஸ் போயிட்டு இருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 257 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த 257 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் ஒரு பை என்ட்ரி கிட்ட பர்ஃபெக்டா ஒரு பை செட்டப் வந்தது. இந்த பை கேண்டிலுடைய ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. பர்ஃபெக்டா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க ரீச் ஆச்சு. இந்த என்ட்ரில எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 72 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு நிஃப்டி ஆப்ஷன்ல. இந்த 72 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபீச்சர். பேங்க் நிஃப்டி ஃபீச்சருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸின் கிட்டே பர்ஃபெக்டா ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் செல் சைடு மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு போயிட்டு இருக்கு. ரெண்டாவது வாட்டி இந்த சான்ஸ் மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்டே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்தது. ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த பை சைடு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் கேண்டில்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 346 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த 346 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். ஆப்ஷன் செஞ்சிருந்தோம்னா மேல் நோக்கி போகும்போது கால் ஆப்ஷன் செஞ்சிருக்கலாம், கீழ் நோக்கி வரும்போது புட் ஆப்ஷன் செஞ்சிருக்கலாம். அடுத்தது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் செல் சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங் ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ஸோ செல் சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். செல் சைடு ரீச் ஆன பாயிண்ட் 180 பாயிண்ட்ஸ். ஸோ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த லெவல்ஸ் மார்க்கெட்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த கோடுங்க போட்டு நம்ம பேசல. இந்த லெவல்ஸ் இந்த முதல் கேண்டில் முடிவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது வாட்டி பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. ஸோ பை சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு ரீச் ஆன பாயிண்ட் 241 பாயிண்ட்ஸ். இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் நம்ம ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்ட ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. ஃபர்ஸ்ட் டார்கெட் பர்ஃபெக்டாக இங்கே ரீச் ஆயிடுச்சு. ரெண்டாவது வாட்டி பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் நம்ம ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் இங்கே செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு போயிட்டு இருக்கு. இந்த ஜாக்பாட் லெவல்ஸ் பயன்படுத்துறதுக்கு ஒரு மினிமம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். மினிமம் நாலேஜ்னா இது என்ன ஆப்ஷனுங்க? இது வந்து புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் செல் சைடு வந்துட்டு இருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிப்போம். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 379 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்குங்க. இந்த 379 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.